நம்ம நேயர்கள் தொடர்ச்சியாக நம்மளோட நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு நாட்களில் நம்ம நிறைய அரசியல் பற்றி பேச போகிறோம். நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தாவேக்கா ஒரு விஷயம் தெளிவாக இருக்காங்க. கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு ரெண்டு பேர் அடையாளம் காட்டுற மாதிரி திராவிட கட்சி இருக்கிறோம், இன்னொரு திராவிட கட்சி இருக்கக்கூடிய அதிமுக பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க, எங்கேயுமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க, எங்கேயும் அடிச்சு பேச மாட்டாங்க. அப்போ அது நோக்கம் என்னன்னா அவங்களோட அலைன்ஸ் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு செய்தி. ஏற்கனவே இப்போ என்டி அலைன்ஸ் இந்த அலைன்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி விஜயும் இபிஎஸும் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசி யாருக்கு எவ்வளோ சிட்டிசன் பேசும்பொழுது அந்த பேரத்தம் சரியா படியில, அதெல்லாம் பெரிய சிக்கல் உருவானதுனால அந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆகலை. ஆனால் இப்போ ஒரு 11th லெவலில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுருந்துச்சு. அதை பிரேக் பண்ணுற விதமாக தான் அமித்ஷா உடனே இந்த அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை பிரேக் பண்ணார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படி தான் இருக்குது. அவர் எங்கேயுமே ஊழலை எதிர்க்கிறார், திமுக ஊழல் எதிர்க்கிறார். அதிமுக செஞ்ச ஊழலையோ ஊழலுக்காக சிறை சென்ற ஜெயலலிதாவையோ அதை பற்றிலாம் பேசவே மாட்டேங்கிறார். அதிமுக ஒரு புனித கட்சி மாதிரி பார்க்குறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது அதிமுக தயாராக இருக்கிறது அர்த்தம் அவர் இல்லை, அது ஒரு பொருட்டாக அவர் கருதலை. இது எப்படி கருதலை புரியல எனக்கு. இல்லை, கருதலை. ஏன்னா அவரை ஒரு பொருட்டாக கருதி அவரோட கூட்டணி வச்சுக்கிட்டா அவன் முதலமைச்சர் பதவியை டிமாண்ட் வைப்பான். அதுக்கெல்லாம் அவர் உடன்பட மாட்டார். அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிற முதலை நோக்கி அவர் பயணம் பண்ணிட்டு இருக்கார். அதனால அதெல்லாம் நடக்காது. அதுவும் அறிவிச்சுட்டாங்க, அவங்க கூட எல்லாம் இல்லைன்னு அறிவிச்சுட்டாங்க. இல்லை அரசியல்ங்கிறது இல்லைன்னு வெளிப்படையாக அறிவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதெல்லாம் சுத்த பேத்தல். இல்லைங்க, இப்போ நீங்கள் வைகோ குறிப்பிட்டு சொல்றீங்க, வைகோ ஒரு அரசியல்வாதி, விஜய் மாதிரி அவர் ஒரு அரசியல்வாதி. வைகோ என்ன சொல்றாரு, பாஜக எப்பவுமே கூட்டணி கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா இல்ல அவங்க போய் கூட்டணி சேர்ந்துட்டான்னு நீங்க சொல்றீங்க, அது அப்படிதான் நடக்க போகுதுங்கிறத சொல்றீங்க. ஆனா விஜய் நான் அதிமுக கூட்டணி போக மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்றீங்க. அதை மட்டும் இப்படி உறுதியை நம்புறீங்க, கடைசியில் அது மாறாதா? இல்லை, அது என்னன்னா விஜய் இன்னொரு முதலமைச்சராக முன்மொழியக்க வாய்ப்பு இல்லைங்க. ஆமா, அவருக்கு அதுக்கு அரசியலுக்கு அதுக்கு தான் ஒரு 300 கோடி ரூபாய் ஒரு வருமானத்தை இழந்துட்டு பொது வாழ்வுக்கு வந்துட்டு அதில் அவர் திட்டம் போட்டு அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதில் போய் இன்னொரு தன்னை முதலமைச்சராக்கிறதுக்கு அந்த கட்சி தொண்டர்களும் உருப்பட மாட்டாங்க, சம்மதிக்கவே மாட்டாங்க. அதனால அந்த தற்கொலையெல்லாம் தம்பி விஜய் செய்ய மாட்டார். சரி, ஓகே. விஜயோடைய அரசியல் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய அரசியலுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அவரோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க? அவரோட அரசியல் வேகம் இல்லை, விறுவிறுப்பு இல்லை, எதிர்பார்த்தது மாதிரி இன்னும் அவர் இயங்கலைன்னு அந்த தொண்டர்களுக்கு ஒரு குறை இருக்கு. நானும் அதுதான் பார்க்குறேன். அவரை பார்த்து ஆளக்கூடிய கட்சிகள், திமுக கட்சிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அவர் உள்ள வந்ததுனால யங்ஸ்டர்ஸோட வாக்குல அங்கே அவரை கைப்பற்றுவார் அப்படிங்கிறதுக்காக யங்ஸ்டரோட வாக்குகளை தங்களுக்கு சாதமாக திருப்பதுக்காக சில ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறது, புதிய திட்டங்களை கொண்டு வரது அப்படிங்கிறத ஒரு ஆக்டிவிட்டியை செய்கிறதா சொல்லப்படுது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேசியத்தை ஆளக்கூடிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார கட்சி, மிகப்பெரிய அளவில் உறுப்பினர் கொண்ட கட்சின்னு சொல்லக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் விஜய் எங்கள் கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவருக்கு ரொம்ப பெரிய அளவில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இங்கே உருவாயிடுச்சுன்றது புரியுது. இந்த இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு கூட அவர் ஏன் அரசியல் செய்ய மாட்டேங்கிறார்? அதாவது இவ்வளோ நம்ம ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது. இப்போ தான் அரசியல் வரும், ஃப்ரெஷர் நம்மளை பார்த்து இந்த அளவுக்கு டிமாண்ட்ஸ் இங்கே உருவாகுது, ஒருத்தர் பயப்படுறாங்க, ஒருத்தர் டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னும் போது அதை புரிஞ்சு அவர் ஏன் அரசியல் செய்ய மாட்டாங்க? அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? நீங்கள் கேட்க முடியுமா? பார்க்க முடியாது. இல்லை, உங்களோட பார்வையில் அந்த விஷயத்தை அவர் இந்த விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ணுறா? நம்ம அதை நம்மளோட ரியல் அவர் சொல்ல அவர் சரியாக செய்யலை அப்படின்னு ஒரு. ஏன்னா இப்போ அமெரிக்கா இந்தியாவின் மீது வரி விதிச்சிட்டோம், 25% வரி. ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம். எடப்பாடி சேலம் மாவட்டத்துக்காரர் தானே, முட்டை 4.5 லட்சம் முட்டை ஏற்றுமதி செய்துட்டாங்க. நாமக்கல் முட்டை இன்னைக்கு நிப்பாட்டிட்டாங்க. இந்த வரி விதித்ததுனால முட்டை ஏற்றுமதி நின்று போனது. எடப்பாடிக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருந்தா இதை நீ பேசியிருக்கணும் நேற்றுக்கு. இதை தம்பி விஜய் எதிரொலிச்சிருக்கணும், எதிரொலிக்கலை. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை எதை பற்றி அவர் பேச மாட்டேங்கிறாருன்னு தான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான விஜய் மீதான விமர்சனம். அது அவர் எப்போது சரி செய்வார்னு எனக்கு தெரியலை. தேர்தல் காலத்தில் செய்தால் போதும்னு நினச்சா அது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அதனால் விஜய் தன்னை ஒரு அக்னி பரிசோதனைக்கு ஆளாக்கி கொள்ள வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். அரசியலுங்கிறது ஒரு அக்னி பரீட்சை களம் தான் அப்படிங்கிறது தெரியாம தான் அவர் வந்திருக்காரு. நீங்க பாக்குறீங்க, அல்லது தெரிஞ்சா வந்திருக்காரு? நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த முயற்சி? சினிமால இருந்து டக்கு நீங்க வந்திருக்காரு, அந்த நகர எப்படி பாக்குறீங்க? இல்லை, திடீர் வெற்றி தான்
எடுத்த எடுப்பிலே பெறுகிற வெற்றி தான் பெரிய வெற்றி. எம்ஜிஆர் எடுத்த எடுப்பிலே ஜெயிச்சிட்டார். சின்னம் கிடையாது, கொடி கிடையாது, வேட்பாளர் கிடையாது. திமுக ஆட்சியில் இருக்கு. டாக்டர் கலைஞர் முதலமைச்சர், பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவர், எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆண்மை கொண்ட அரசியல் தலைவர். திண்டுக்கல் இடைத்தேர்தல் எம்ஜிஆர் மாயத்தேவர்னு ஒரு தானே வேட்பாளராக நிறுத்துறாரு, ஜெயிச்சிட்டாரு. கலைஞர் அதிருந்து பண்ணார். அதுக்கு கம்மல்லேருந்து ஒரு கல் கலந்து கீழே விழுந்துச்சு திண்டுக்கல்ல. சொல்றாரு, கம்மல்லேருந்து ஒரு கல் இழந்து போனதான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 77 தேர்தலில் திமுக தோக்கடிச்சிட்டாரு. இல்ல அந்த வரலாறு நமக்கு புரிஞ்சுக்கிறேன். இப்ப இதைத்தான் விஜய் சொல்றாரு, 77 நடந்த மாதிரி அந்த வரலாறு இப்ப நடக்க போகுது, திரும்ப ஒரு டைம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த நம்பிக்கையில் அவர் இருக்காரு. அது சொல்ல முடியாது. இல்ல இப்ப இது பலர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி எம்ஜிஆர் நிகரான தலைவர் ஆயிட்டீங்களா? நீங்க எம்ஜிஆருக்கு அவர் திமுகல இருந்தாரு, திமுகல இருந்து அவருடைய இந்த பாலிடிக்ஸ் அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. திமுகல இருந்து வெளியே வந்ததும் அங்க இருந்த பல கேட்டர்ஸ் அப்படி இங்க வந்தாங்க அப்படிங்கிறது அவர் தனியா திமுக எல்லாம் எம்ஜிஆர் கிடையாது. திமுகவில் இருந்து வந்தாரு, திமுகவுக்காக பேசினாரு, திமுக கூடிய வெள்ளித்திரையில அறிமுகம் செய்தாரு. கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய்னு அப்படி கொடியை பிடிச்சிட்டு வந்தாரு. உதயசூரியனின் பார்வையிலே உலகம் ஒழித்து கொண்ட வேளையிலே அப்படின்னு உதட அசைத்தார். உதயசூரியன் சின்னத்திற்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. முன்னெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சிருக்கும், அது கடமைனாரு. அப்படி திமுகவினுடைய சராசரி மக்களுக்கு, பாமரருக்கு மத்தியில் திமுகவை கொண்டு சேர்த்ததில் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய பங்குண்டு. அவருக்கு ஒரு அறிமுகமும் உண்டு. அதே அறிமுகம் தம்பி விஜய்க்கு இருக்கு. ஏக்கம் சாராத அறிமுகம் அவருக்கு வந்துருச்சு. சர்க்கார் படம் வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு இடையூறு செய்தார். அப்பொழுதே அவரை தடுக்கிறாங்க, அவரை வரவிடாமல் தடுக்கிறாங்கன்னு ஒரு அந்த அவரை நேசிக்கிற ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்லெண்ணம் வந்துச்சு. என்ன கேட்டால், தேர்தல் நேரத்தில் அவர் பொந்தா போதும் ஏன் இப்படி போய் நம்ம இப்படி, அது மட்டும் இல்லை தொண்டர்களெல்லாம் வருத்த வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் விஜய் சவாலாக இருப்பார் தமிழ்நாட்டு அரசியலில். 26 அவரோட தாக்கம் என்ன வரும்? போட்டி திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் தான் போட்டி. நீங்க என்ன விஜய் சொல்ற மாதிரி அதே சொல்றீங்க? ரெண்டு பேர் தான். ஆமா, எப்போது ரெண்டு பேர் தான், எப்போது ரெண்டு பேர் தான். தாவைக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியா இருக்கும். அதிமுக குறைச்சி மதிப்பிடுறாரா? அதிமுக பிரச்சாரமே எடுபடலையேங்க. எடப்பாடி பழனிசாமி போராட்டத்தில் வந்து பெரிய அளவில் கூட்டம் திரளுது. எடுக்கலையே. அப்போ ஆச்சே ஒரு பயிலும் கேட்க மாட்டான். எடுக்கலை. பல இடங்களில் கூட்டம் திரளுது. மக்களுக்கு எல்லாம் 200 ரூபா கூட்டம். எல்லா கட்சியும் நீங்க தான் செய்றாங்க. எல்லா கட்சியும் கிடையாது. இப்போ என்ன கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க, நான் சொல்லுவேன், கூட்டத்தை கூப்பிடுறதுக்காக சிரமப்படாதீங்க. திமுக கூட்டத்தை என்ன கூப்பிடுவாங்க. நான் என்ன சேகர்பாபுன்னே சொன்னேன், எனக்கு கூட்டத்தை கூட்டுறதுக்காக சிரமப்படாதீங்க. நாஞ்சில் சம்பத் பேசுகிறார்னு விளம்பரம் செய்யுங்க. இன்னைக்கு இருக்கிற சமூக வலைத்தளங்களில் வாட்ஸ்அப்ல எல்லாம் தகவல் கொடுங்க. வர்ற கூட்டம் போதும், வந்ததுக்கு பிறகு அந்த கூட்டத்தை பெருசாக்குறதுக்கு எனக்கு தெரியும், எனக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சரி அப்படிம்பாரு. அப்படி எல்லாருக்கும் அது மாதிரி எனக்கு செய்தார். நான் பேசினேன், கூட்டம் வந்துச்சு, நல்லா பேசிட்டு வந்தேன். அதனால எல்லா கட்சிக்கும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. இன்னைக்கு உங்கள் ஊடகத்தினுடைய தாக்கம், சமூக வலைத்தளங்களுடைய படையெடுப்பில் பப்ளிக் மீட்டிங்க்கு மரியாதை குறைஞ்சி. அதுதான் உண்மை. அதை மீட்டுருவாக்கம் செய்யணும்னு கவலைப்படுகிற ஒரு ஜீவன் நாஞ்சில் சம்பத். மீட்டுருவாக்கம் என்னால் செய்ய முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது இப்போ இல்லைனாலும் 2026க்கு பிறகு அது செய்யணும். ஏன்னா பிளாட்ஃபார்ம் ஸ்டைல் போயிடக்கூடாது. ஏன்னா நான் ஒரு கம்பன் கழகத்தில் ஒரு பேசுகிறேன், பட்டிமன்றத்துக்கு நான் நடுவர். தலைப்பு என்னன்னா, இந்நாட்டு இளைஞர்கள் இப்போது பின்பற்ற வேண்டிய இதிகாச பாத்திரம் கம்பனின் கும்பனா வில்லியின் கர்ணனான்னு தலைப்பு. 4 பேராசிரியர்கள் பேசுகிறாங்க, நான் நடுவர். கும்பகர்ணன் குடிகாரனா குடங்குடமும் குடிப்பான், எப்பவும் உறங்குவான். ஆனால் மான உணர்ச்சி உள்ளவன்,
செய்நின்றி உள்ளவன். கர்ணன் பெரிய கொடை உள்ளது. அவனை பின்பற்றணுமா இவனை பின்பற்றணுமான்னு தான் பாத்திரம். இந்த எப்பிக், அந்த காப்பிய பார்வை நான் பேசி கடைசியில் கும்பகர்ணம் குடிக்கிறாங்கிறதுக்காக இளைஞர்கள் குடிக்க விடாது. அவனுக்கு குடிக்கிறதுக்கான சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு உனக்கு குடிக்கிற சூழல் இருக்கா? நஞ்சிருக்கும் குப்பிகளை நடுக்கழுத்தில் தொங்க விட்டு வெஞ்சவரில் தெரிகிற வேங்கைகள் அவர்கள் விரும்பிய தமிழீழம் கிடைக்கல, நீ குடிக்கலாமா? ஈன்று புறம் தந்து உன்னை பெற்றெடுத்த தாய் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் செய்வதற்கு வழியில்லாமல் மரணத்தோடு உடன்படிக்கை செய்து கொண்டு கிடக்கிறாளே, அந்த தாய் நினைச்சா உனக்கு குடிக்க வருமா? பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கி வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் சிகரெட்டு புகைந்தெறிய கீழ்வானம் சிவந்தெறிய பொழுது விடியுமா என்று சிவப்பாக சிந்திக்கிற இளைஞர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி பேர் இருக்கிறானே, நீ குடிக்கலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். கேட்டுகிட்டே இருக்கேன். இப்படி நிறைய கேட்டு முடிஞ்சு பேசிட்டு நான் கும்பகர்ணனேன்னு தீர்ப்பு வழங்கிட்டு கீழே இறங்கி வர்றேன். உங்கள் வயசு உள்ள தம்பிமார்கள் ஒரு 25 பேர் என் காலில் சாஷ்டங்கமாக விழ வர்றான். எதுக்குன்னு கேட்குறேன். இனிமேல் குடிக்க மாட்டோம், சத்தியம் செய்து தரோன்னா. இது மேடை பேச்சுக்கு கிடைக்கிற அங்கீகாரம். இதை மீண்டும் தமிழ்நாட்டில் செய்ய முடியும்னு நம்புகிற ஒரே ஆள் நான் தான் தமிழ்நாட்டில். தேர்தல் முடிஞ்ச பிறகு அதை செய்வேன் 2026 பிறகு. நல்லது ஐயா. உங்களுடைய மேடை பேச்சு பற்றி நீங்கள் அதோடைய அவசியம் என்ன, அதோடைய தாக்கம் என்ன, அது ஏன் இன்னைக்கு இல்லாமல் இருக்குங்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்க. என் கேள்வி என்னன்னா, இப்போ திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்ற மாதிரி இந்த களம் எப்படி மாறி இருக்கு இந்த 26 காலம், நீங்கள் அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க? விஜய் சொல்கிறாருன்னா அவர் யதார்த்த அரசியல் புரியாமல் பேசுகிறாரு, நாங்கள் அதை பார்க்குறோம். பட் நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, நீங்கள் திமுக மதிமுக அதிமுகன்னு சொல்லி பல கட்சியில் பயணப்பட்டவர், நீங்கள் அதை எப்படி அந்த பார்வையை பார்க்குறீங்க? தாவேகாவுக்கு தான் ஸ்ட்ரென்த் இருக்குது. என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? யூத் ஸ்ட்ரென்த் இருக்கு, பப்ளிக் ஸ்ட்ரென்த் இருக்கு. இல்லை, இப்போ ரசிகர்கள் அவ்வளோ பேரும் கூட ரசிகர் அவ்வளோ பேரும் வாக்காளர்களாக மாறிடுவாங்களா? அது அவர் செய்யலைங்கிறத அவர் செய்யலை. அதை யார அந்த இளைஞர்களை அரசியல் படுத்துகிற வேலையை அவர் செய்யலை. இல்லை, அப்படி இருந்து இவ்வளோ செய்யலை. இனிமேல் செய்வாரா தெரியாது. இல்லை, இவ்வளோ மைனஸ் இருந்தும் களம் இப்படி தான் இருக்கு. இல்லை, அப்படிதான் அதிமுகவுக்கு இல்லையே அப்படின்றது நீங்கள் பார்க்குறீங்க. அதிமுகவுக்கு இருக்காது. ஏன்னா அதிமுக தொண்டை பிஜேபிக்கு ஓட்டு போட தயார் இல்லை. சரி, இப்போ அதிமுக திமுக காட்டிலும் கூடுதலான தமிழ்நாட்டு பிஜேபியை நியாயப்படுத்துவதற்கு பிஜேபி நிறைய தகுடு தத்தங்கள் எல்லாம் செய்யும். ஓகே, இந்த ராஜேந்திர சோழனுக்கு விழான்னு சொன்னாங்க, ராஜேந்திர சோழனுக்கு சிலைன்னாங்க, ராஜராஜனுக்கு சிலைன்னாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. 1972 ராஜராஜ சோழனுக்கு சிலை வைத்த கட்சி திமுக. சிலையை திறந்து வைத்தவர் முதல்வர் கலைஞர். வரவேற்பு குழு தலைவர் சோழ வளநாட்டில் திமுகவின் பிரதிநிதியாக இருந்த அமைச்சர் மன்னை நாராயணசாமி. கேட்டீங்களா? அந்த 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 நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் கண்ணப்பன். என்னைக்கு? 1972 ராஜராஜ சோழனுக்கு சிலை வச்சாச்சு. இப்ப மீண்டும் சிலை வைப்போன்னு சொல்றாங்கன்னா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பண்பாட்டு படையெடுப்புக்கு தயாராயிட்டாங்க. அதனால இதையெல்லாம் திமுக பிரச்சாரத்தில் மேற்கொள்ளும், எதிர்கொள்ளும். அது ஒரு பக்கம். ஆனா தம்பி விஜய்க்கு இருக்கிறது மக்கள் செல்வாக்கு. இதுவரைக்கும் அடையாளம் காணாத மக்கள் செல்வாக்கு. கடைசி நேரத்தில் வந்தா போதும்னு அவர் முடிவெடுத்திருக்காரு. அவருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவ்வளவு. இல்லை, இப்போ நான் அதிமுக ஏன் நீங்கள் குறைச்சி மறுப்பதாக நான் கேட்குறேன். கட்சி கட்டமைப்புங்கிறது எல்லா இடங்களையும் பூத் ஏஜென்ட்லேருந்து பூத்து தான் எல்லாத்தையும் நிர்வாணம் பண்ணப்படுது. இப்போ அந்த இடத்துல எம்ஜிஆருக்கு யார் பூத் ஏஜென்ட்? ரசிகர்லாம் ஃபுல்லாக பூத்தாக மாறினாங்க. ரசிகர்லாம் ஃபுல்லாகவே பூத் ஏஜென்ட்ஸாக மாறினாங்க. அவரோட ரசிகர்கள் அப்படி மாறுவாங்க. உங்களுக்கு இல்லை, அது எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார். அவர் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆன உடனே அதை டக்குன்னு டிராஸ்டிக்காக அந்த சேஞ்சஸ் பார்க்க முடிஞ்சுது. இப்போ இவர் கட்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் பங்கெடுக்கல. அதுக்கப்புறம் நடந்த பல சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுக்கல. அதை பற்றி நிலைப்பாடு கூட என்னது சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ஏன் அந்த விஷயம் சோதனை ஓட்டத்தையாக செஞ்சு பார்த்துருக்கலாம்ல? இப்போ அதெல்லாம் பண்ணாதான் அவருடைய வாக்கு வங்கி என்ன, அவருடைய பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு. இடைத்தேர்தலில் திமுகவை எதிர்த்து வெற்றி பெறுவது கடினம்ங்கிறத விஜய் புரிஞ்சிருக்கலாம். இடைத்தேர்தலை தோற்றுட்டா என்ன ஆயிடும்னா, த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். எடுத்தெடுப்பிலே தோத்துட்டோம்னு அந்த இமேஜ் பாதிக்கொண்டு அவர் நினைச்சிருக்கலாம். அவ்வளோதான். எடுத்ததும் வெற்றி எல்லாருக்கும் சாத்தியமா? அது யாருக்குமே அவர் நம்புறாரு. ஓகே,
அவர் நம்புறாரு. எங்களுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி. அதை நான் பதிவு பண்ணி இப்போ 26 காலம் அப்படிதான் அமைய போதும் பார்க்குறேன். அப்படிதான். சரி, இப்போ வந்து உங்களுடைய ப்ரிடிக்ஷன் படி இப்போ விஜய்க்கான வாக்கு வங்கி எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் பார்க்குறீங்க? அண்டர்ஸ்டட் வாக்கு வங்கி தான் அவரோடது. எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் பார்க்குறீங்க அவரோட வாக்கு வங்கியை? அதிமுக விட கூட இருக்கும். இல்லை, அதை நீங்கள் நம்பர்ஸில் சொல்லுங்களேன், புரியல. அதிமுக விட கூட இருக்குன்னா ஒரு 18% இருக்கும். 18% விஜய்க்கு இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நம்புறீங்க? திமுகவுக்கு 45% இருக்கு. இது மக்களவைத் தேர்தல் வச்சு சொல்கிறீங்களா? ஆமாம் இருக்கு. இப்போவுமே 45% இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் நன்றி உணர்ச்சி வாக்காளர்களுக்கு இருக்குமானா திமுகவுக்கு தான் ஓட்டு போடும், வேற வழி கிடையாது. இல்லை, மக்கள் நன்றி உணர்ச்சி இல்லைன்னு சொல்கிறீங்களா? புரியல. எப்படி இல்லை இருக்குமானா? ஓகே. ஏன்னா நேற்றுக்கு இந்த நலிவுற்ற நிலையில் கூட தூத்துக்குடிக்கு போனதில் தமிழ்நாட்டின் டெட்ராய்ட் கார் தொழிற்சாலையின் தலைநகரமாக இன்னைக்கு சென்னை மாறிவிட்டது, தமிழ்நாடு மாறிவிட்டது. ஒரு 50,000 கார்கள் ஆண்டுக்கு உற்பத்தி ஆக போகுது எங்கள் தூத்துக்குடியில். இந்த சாதி பிரச்சனைலாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் தீர்வு இதாகத்தான் இருக்கும். 1,16,00,000 பேர் இன்னைக்கு 1000 ரூபாய் வாங்குறாங்க உரிமை தொகைங்கிற பேரில். கணவன் குடிகாரனாக இருப்பான், இல்லைன்னா பொறுப்பற்றவனாக இருப்பான். நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. அந்த தாய்க்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த 1000 ரூபாய் உதவியாகிறது. பூந்தமல்லியிலேருந்து வருவா வீட்டு வேலைக்கு, எங்கே KK நகருக்கு. அவளுக்கு பேருந்துக்கு டெய்லி அவளுக்கு 60 ரூபா 70 ரூபா. அந்த சுமை அண்ணன் ஸ்டாலின் இன்னைக்கு ஏற்றுக்கிட்டார். அவங்க மட்டும் 50 லட்சம் பேர் இருக்காங்க. இப்படி கணக்கு போட்டு நான் அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததில் திமுக ஆட்சியில் நேரடியாக நலன் பெற்றவர்கள், பலன் பெற்றவர்களின் எண்ணிக்கை 2,88,00,000 பேர். இதை வாக்காக மாற்றுகிற வேலையைத்தான் திமுக இன்னைக்கு செய்துட்டு இருக்கு. அதுக்கு தான் இந்த OTP இல்லைங்க நம்ம பிரச்சனையாக இருக்கு. அவங்களையெல்லாம் கமிட் பண்ண வைக்கணும். அந்த வேலையை திமுக பார்த்துட்டு இருக்கு. இப்போ உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு வந்துன்னா அவங்க ஒதுங்க போகிறதில்ல, அவங்க வேற ஒரு வழியில் வந்துடுவாங்க. திமுகவுக்கு போர்த்தந்திரம்ன்றது திமுக விட்ட தெரிஞ்ச மாதிரி வேற கட்சிக்கு தெரியாது. அதனால அந்த கட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சி, இது அதிகாரத்திற்கு ஆசைப்படுகிற கட்சி. அவங்களுக்கு இவங்களுக்கு தான் போட்டி. அதிமுகவை ஓவர்டேக் பண்ணி தம்பி முதல் இடத்துக்கு வருவான். அதிமுக ஓவர்டேக் பண்ணி முதல் இடத்துக்குன்னா திமுகவுக்கு அடுத்த இடத்துக்கு வருவார் அப்படிங்கிறத நீங்கள் கருதுறீங்க? ஆமாம். தமிழ்நாட்டுடைய பல சட்டமன்ற தேர்தல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் வந்து 26 சட்டமன்ற தேர்தல் என்ன விதமான ஒரு வித்தியாசமான விஷயமா அமைய போகுது? 26 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன விதமான ஒரு புதிய ஒரு விஷயத்தை கொடுக்க போது, அது எப்படி நீங்கள் வித்தியாசமாக பார்க்கல? அல்லது எல்லா காலகட்டத்திலும் நடந்த தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஒரு பெரு வெள்ளம் போல உள்ளுக்கு நுழைய பார்க்குறாங்க. இதை கொள்கை ரீதியாக எதிர்கொள்ளுகிற கட்சி திமுக தான், வேற கட்சி கிடையாது. நானும் அதுதான் எனக்கு கொள்கைன்னு சொல்கிறான். யார்? தம்பி விஜய். அவரை கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டார். அதனால எப்படியாவது பிஜேபிக்கு ஒரு இடம் கூட ஜெயிக்கப்படாது. ஏற்கனவே 4 இடம் ஜெயிச்சதும் பிஜேபி ஜெயிச்சது இல்லை. நயினார் நாகேந்திரன் பெற்ற வெற்றி, அவருடைய சொந்த செல்வாக்கு ஒன்று, அதிமுக தொண்டன் ஒன்று. அதிமுக தேவையில் வெற்றி பெற்று, அந்த மொடக்குறிச்சியில் சரஸ்வதின்னு ஒரு அம்மா ஜெயிச்சது, அது திமுக வேட்பாளரின் போதாமையால் கிடைத்த வெற்றி. சுப்லட்சுமி ஜெகதீசன் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் கிடையாது. எப்படி ஸ்ட்ராங்? அந்த ஒன்றிய செயலாளரை விரும்பலை. ஏன் இந்த இவ்வளோ போட்டிங்கன்னு கேட்டான். ஒன்றிய செயலாளர் இவ்வளோ கூடையில வேலை பார்க்க முடியாதுங்க, நீங்கள் போய் இவ்வளோ போய் வேட்பாளரை அறிவிச்சுன்னு சண்டைக்கு வந்துட்டான் தலைமையில். அவளுடைய போதாமையினால் அந்த சரஸ்வதி வெற்றி பெற்றாங்க. வானதி இது கமலஹாசன் யாருக்கும் பிச்சை போட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வானதி சீனிவாசனுக்கு பிச்சை போட்டார். காந்தி வந்து 86 தேர்தலில் நிற்கார். 86 இருந்து ஒரு நாள் குத்திட்டான் ஒரு யாருன்னு தெரியல. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நான் போய் பார்த்தேன். செருப்பு போட மாட்டார், நடந்தே போவார். ஏதாவது விசேஷம் உண்டா பிள்ளை அப்படின்னு கேட்பார். ஒவ்வொரு வீடாக போய் கேட்பார். இப்படி 86 இருந்து ஒரு தொகுதியில் திரும்ப திரும்ப வர்றாரு. சரி போட்டு தள்ளுவோம் அப்படின்னு போட்டது.
அடுத்த தேர்தல் அது நடக்காது. 4 தொகுதி வெற்றது பிஜேபி வெற்றி பெற்றதில்லை. அன்னைக்கு இருந்து சூழலில் ஜெயிச்சாங்க. அந்த 4ல் 1 கூட வரக்கூடாதுங்கிறது என்னுடைய கனவு. பார்ப்போம். 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை வச்சுக்கிட்டு சென்ட்ரலில் அவங்களுக்கு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அநேகமாக வந்து ஒரு 6 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 6 வருஷம் 7 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி வச்சுக்கிட்டே வந்து அவங்க வந்து 4 எம்எல்ஏ வந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கேக்கு இப்போ அவங்களுக்கு கூடுதலாக வர வாய்ப்பு இல்லையா? இல்லை, டிஎம்கே அந்த ஆன்டி இன்கம்பன்சியை எதிர்கொண்டு தான் ஆகணும். திமுக தப்பிக்க முடியாது, ஓடி ஒழியவும் முடியாது. அதை எப்படி சரி பண்ணலாங்கிறதுக்கு தான் நேற்றுக்கு முதலமைச்சர் தூத்துக்குடி வரைக்கும் போறாரு பாருங்க. டாக்டர்களுடைய கட்டுப்பாடு கட்டளையை மீறி போயிட்டு வர்றாருன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி எப்படியெல்லாம் முறியடிக்கலாம்னு அவர் பார்ப்பார். ஓகே. இல்லை, இப்போ அந்த 26ல் வந்து நீங்கள் பார்க்குற வித்தியாசங்கிறது இதுதானா? 26 தேர்தல் மற்ற எந்த தேர்தலும் இல்லாத வித்தியாசம் அப்படிங்கிறது என்ன? அதாவது இது நாள் வரைக்கும் பார்த்த அதிமுக உருவானதுக்கப்புறம் களம் வந்து திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் இந்த முறை மாறுது. இந்த முறை வந்து அந்த பேட்டர்ன் மாறுது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. மாறுது. அந்த இடம் வந்து நீ சொல்ற மாதிரி விஜய் தான் அந்த இடத்த ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. ஓகே. அதே போல் வந்து இப்போ விஜய் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாஜக எதிர்ப்புங்கிறதுல அவர் சாஃப்ட் டோன் வச்சுக்கிறாரு. திமுக எதிர்ப்பு ஒரு அரகண்டா பண்றாரு. பட் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல கொஞ்சம் சாஃப்ட் டோன். சட்டமன்ற தேர்தல் தானே, அதுதானே சரியான முறையும் கூட. அதிகாரத்தில் இருக்கிற கட்சி அப்புறப்படுத்த தானேங்க செய்யணும் ஒரு எதிர்கட்சி. அதான் ரைட் சார், அந்த வேலையை செய்யறாரு, அவ்வளவுதான். திமுக அதாவது தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி பெரிய அளவில் இருக்க மாதிரி பாஜக எதிர்ப்பு வாங்கி பெருசா இருக்கு. இப்போ அந்த விஷயத்துல அவர் அந்த 2 விஷயம், கொள்கை எதிரி அரசியல் எதிரி மட்டும் அடிச்சுட்டே இருக்காரு. கொள்கை எதிரில் சாஃப்டா இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? கொள்கை 2026 தேர்தலில் அவர் திமுகவை தான் எதிர்க்கணும், வேற வழி கிடையாது. கொள்கை எதிரியே அவர் அடுத்த தேர்தலில் எதிர்பார்றாருன்னு தெரியல. சாப்பிட்டா தான் இருக்கார், சாப்பிட்டா இருக்காருங்கிறது உண்மை. அதான் அதில் அவர் தீவிரமாக இல்லைன்னு எனக்கு ஒரு ஒரு கவலைங்கிறத விட அவர்கிட்ட சொல்ல முடியலையே. இதெல்லாம் இவர் எந்த உலகத்தில் இருக்கார் அப்படின்னு ஒரு ஏக்கம். அந்த இடத்துல வந்து விஜய் காட்டிலும் திமுக ஸ்கோர் பண்ணுறாங்க. ஆமாம், அவர் அதை புரிஞ்சுட்டு என்ன திமுக வீழ்த்துன்னு நினைக்கிறவர் அந்த இடத்த கையில் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது அவர்கிட்ட ஒரு போதாமை இருக்குது அப்படிங்கிறது. பல்வேறு கேள்வி ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கினீங்க. உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி.